ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மேம் எங்கடா? உன்னைத்தான் சின்ன பெண் ஏதோ கேட்க உள்ளுக்குள் அங்கங்கே ஏகம் தாக்க மொட்டுத்தான் மெல்லத்தான் பூ போல் பூக்க தொட்டுப்பார் கட்டிப்பார் தேகம் வேர்க்க பூஜைக்காக வாடுது தேவன் உன்னை தேடுது ஆசை நெஞ்சு ஏங்குது ஆட்டம். You look so very beautiful. முருகு 2 டீ சொல்றா. நீ கூட சொல்லலாம். ஏன் மாமா கல்யாணமானவளை பார்த்து கண்ணடிக்கிறியே இல்ல நல்லாவா இருக்கு? இந்த பவுசெல்லாம் இங்கே செல்லாததா. அன்னைக்கு நீ எப்படியோ அப்படிதான் என்னைக்கும். எங்க அத்தம்மால நான் கடைசி வரைக்கும் சைட் அடிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன யாரு கேப்பா? அதெல்லாம் கரக வியாக்கியானமா தான் பேசுவீங்க. ஏய் இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய் என்ன விடுறா, வர வர இவன் போக்கு சரியில்லையே. அதை என்னன்னு கேள்றா. நான் என்ன மாப்பிள பண்ணேன்? எதுக்குடா டெய்லி காலையில அந்த பஸ்ஸை பிக்கப் பண்றீங்க? எதுவும் மாட்டிருச்சா? ஆமாமா. நல்ல விஷயம் தானடா, இதை ஏன்டா மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி இப்போ வா, அவ பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பா, காட்டுறேன். பஸ் போகுதுடா. ஏய் வேமா போகாத, மெதுவா ஓடுறா. இளமை ருசிக்காது சொன்ன கேளு. உழாங்கலே கண்ணாலிவ சுட்டி இடு பாண்டி அந்த மாயா கண்ண போல இவ மனச பறி பாண்டி ஒரு பச்சை புள்ள போல இவ தேசி சிரி பாண்டி அட என்ன இன்னும் சொல்ல இவ எங்க ஊரு சுந்தர பாண்டி. எங்கடா? அந்த உட்காந்துக்கலாம் போல பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு. My God! Flashback. சுந்தரபாண்டி. ஏன்ட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இது லவ் தானே. அதான் உள்ளே வச்சிட்டு இருக்க வேணா, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட விஷயத்தை ஒப்படைச்சலான்னு வந்துட்டேன். ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு நாளைக்கு சொன்னா போதும். இப்ப சொல்றதுதான். நாளை பின்ன எங்கேயாவது மறைச்சு ஏதாவது வம்பிழுத்தீங்க, கத்தி ஊரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க. End of flashback. நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க போறேன்டா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அன்னைக்கு கோயில் நட காமிச்சு அந்த பொண்ணு தானே? உங்க அப்பா பார்க்க என்னடா? ஏய் நான் பார்த்தேன், அது என்ன பார்க்கல. அவருக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குதுடா. 6 months later. சேவிங்னா கல்யாணம்னா நல்லா சிச்சா மாதிரி ஹாப்பியா பண்ணா பண்ணிக்கலாம்ப்பா. ஹலோ, உன்னோட ஆளை கிட்னாப் பண்ணிருக்கோம். மரியாதையா நாங்க சொல்ற இடத்துக்கு வா. இந்த மரியாதையா விட்டுரு. என்ன அடைச்சு வச்சிருக்கிற விஷயம் மட்டும் சர்வனா வேலு. அவன் வந்து உன்னை காப்பாத்த போறானா? சர்வனா வேலு. உனக்கு தெரியாதுடா, அவன் வரதான் போறான். இப்ப நான் உன்னை கொல்றேன். அந்த சர்வனா வேலு எந்த அணியை புடுங்கறான் நான் பாக்குறேன்டி. நீயா? என் அண்ணன் லவ் பண்ற பொண்ணு நீயும் ஏண்டா லவ் பண்ற? இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாதுடா. நீ வீட்டுக்கு போ, நான் விளையாடிட்டு வரேன். கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்தி இருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது 2 உயிர் நண்பர்கள். பரம விரோதியா மாறினதுனால
நபர்களை கொடூரமாக தாக்கியதாக கூறப்பட்டிருந்தது. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கு தற்போது மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது. வழக்கை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து தற்போது சிவகங்கை மாவட்ட காவல்துறை விசாரணைக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.